ஒரு நாள் வயசான ஒருத்தர் கடல்ல மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கையில மீன் துண்டில் முள்ளு மாட்டி ரத்தம் வருது. அந்த ரத்தத்தை கழுவுவதற்காக கடல்ல கழுவுறாரு. இந்த கடலுக்கடியில அந்த ரத்த வாடப்பட்டு அந்த கடல் கண்ணி மேல வருது. மேல வந்த கடல் கண்ணி ஒரு சத்தம் கொடுக்குது. அந்த சத்தத்தை கேட்டா மனுஷங்க கொஞ்ச நேரம் அவங்க சுயநிலைவை இழந்துருவாங்க. அந்த நேரம் கடல் கண்ணி அவங்கள சாப்பிட்டுரும். இப்ப இந்த கடல் கண்ணி அந்த சத்தத்தை கொடுத்துட்டு இருக்கு. இவரு அந்த கடல் கண்ணியே பாக்குறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப இவர் அந்த கடல் கண்ணி பார்த்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கையை நீட்டுறாரு. கடல் கண்ணியும் கையை நீட்டுது. திடீர்னு பார்த்தா ஒரு கட்டையை எடுத்து கடல் கண்ணியை அடிச்சிடுறாரு. அடுத்த நாள் கடல் கண்ணி சட்டியில வெந்துட்டு இருக்கு. கடல் கண்ணியா இருந்தா என்ன, காட்டு மிருகமா இருந்தா என்ன, எனக்கு தேவை கறின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காரு. கடல் கண்ணி சத்தம் போடும்போது மனுஷங்க கொஞ்ச நேரம் அவங்க சுயநிலைவை இழந்துருவாங்க. அப்போ எப்படிறான்னு நினைக்கும் போதுதான் தெரியுது இவருக்கு காது கேட்காதுன்னு. யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது?